finishes off in style. A magnificent strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். ஸோ இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து தேர்ட் டெஸ்ட் டே 4 ஃபர்ஸ்ட் செஷன் நடந்து முடிஞ்சிருச்சு. அண்ட் இந்தியாவோட டாமினன்ஸ் கண்டினியூ ஆகிட்டே இருக்குன்னு தாங்க சொல்ல முடியும். இந்த செஷன்ல 31 ஓவர்ஸ்ல 118 ரன்ஸ் வித் லாஸ் ஆஃப் 2 விக்கெட்ஸ் இந்தியா. ஸோ சூப்பர் செஷன் டு பி வெரி ஆனஸ்ட். விக்கெட்ஸ் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, நம்ம கிட்ட நிறைய இருந்தது. இந்த செஷன்ல எல்லாமே நல்லா போச்சு, எக்ஸப்ட் அந்த ரன் அவுட் இல்லாமல் இருந்திருக்கலாம். சுப்னம் கில் 91 ரன்ஸ் சூப்பராக விளையாடிட்டு இருந்தாரு. கண்டிப்பா டிசர்வ் டு கெட் 100 அடிச்சிருந்தா பேக் டு பேக் 100. டீம் பாயிண்ட் ஆஃப் வியூ சரி, பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூ சரி, ரொம்ப இம்பார்ட்டண்டா இருந்திருக்கும். ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், சுப்னம் கில் டெஸ்ட் கிரிக்கெட்ல ஆல்ரெடி ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்காரு. ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கோட்டை விட்டாரு. எஸ், குல்தீப் மேல மிஸ்டேக் சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா கில் மேலேயும் மேஜர் மிஸ்டேக் இருக்கு. ஏன்னா அவ்வளவு ஃபாஸ்டா அடிச்சிட்டாரு. ஓகேங்களா, அவ்வளவு ஃபாஸ்டா மிடான்ல அடிச்சுட்டு அதுவும் ஸ்டோக்ஸ் அந்த பக்கம் நிக்கிறாரு. எதுக்கு அந்த தேவையில்லாத சிங்கிள்? இவராது நோன் அப்பே ஸ்டாப் பண்ணிருக்கணும், பட் தேவையில்லாத ரன் அவுட். ஸோ இது நிறைய நடந்துட்டு இருக்கு. ஐ திங்க் இது கொஞ்சம் என்னன்னு பார்க்கணும். இந்தியா தேவையில்லாத ரன் அவுட்ஸ் அவாய்ட் பண்ணணும் இன் ஃபியூச்சர் கேம்ஸ். அண்ட் எஸ், கில் அவுட் ஆனோடனே ஜெய்ஸ்வால் உள்ள வந்தாரு. ஜெய்ஸ்வால் உங்களுக்கு நல்லா தெரியும், நேத்தே வந்து 104 அடிச்சாரு. பேக் ஸ்பேசம்னால ரிட்டையர்ட் அவுட் ஆயிட்டாரு. பட் இன்னைக்கு வந்து சும்மா எப்படி நேத்து ஸ்டார்டிங்ல பார்த்தோமோ அந்த மாதிரி சூப்பரா விளையாடிட்டு இருக்காரு. 149 நாட் அவுட்ல. அண்ட் ஒன்ஸ் குல்தீப் யாதவ் அவுட் ஆனாரு பாத்தீங்களா, அப்புறமா சர்ஃப்ராஸ் கான் வந்துட்டாரு. குல்தீப் யாதவ் பத்தி சொல்லணும்னா, எஸ், அவர் ஒரு குரூஷியல் 27 ரன்ஸ் அடிச்சாருங்க. அதாவது இனிஷியல் 2-3 ஓவர்ஸ் நீ எப்படியா சர்வே ஆயிட்டு அவுட் ஆயிட்டு போப்பான்ற மாதிரி இருந்தது. சர்வேவும் ஆனாரு, டப்புன்னு தூக்கி ஹார்ட்லி ஒரு 6 ஒன்று விட்டாரு. செம்மையா இருந்தது பாக்கிறதுக்கே. அவர் ஒரு யூஸ்ஃபுல் கேமியோ விளையாடினாரு. அதாவது கொஞ்சம் டிஃபென்சிவா இருந்தாலும் அப்பப்போ ஒரு பவுண்டரிஸ் அடிச்சாரு. ஒரு நைட் வாட்ச்மேனா வந்து அவரோட ரோலை பக்காவா பண்ணிட்டு போயிட்டாருன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா குல்தீப் பேட்டிங் விளையாடுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டீம் இந்தியாவுக்கு. ரீசன் என்ன சொல்றேன்னா, அக்சர் பட்டேலுக்கு பதில் தான் நம்மளால குல்தீப்பை உள்ள எடுத்துட்டு வர முடியும். அண்ட் குல்தீப்னால ஒரு 25-30 ரன்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்களேன் இந்தியன் கண்டிஷன்ஸ்ல. அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இந்தியாவுக்கு. ஹோப்ஃபுல்லி இந்த ஃபார்மை குல்தீப் கண்டினியூ பண்ணுவார் இந்த ரெஸ்ட் ஆஃப் த 2 கேம்ஸ் நினைக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் சர்ஃப்ராஸ் கான் வந்தாரு. சர்ஃப்ராஸ் கான் அண்ட் ஜெய்ஸ்வால் அகைன் ஒன்ஸ் அகைன் சூப்பர் பார்ட்னர்ஷிப். 57 ரன்ஸ். பென் ஸ்டோக்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இன் அவுட் ஃபீல்ட் தான் செட் பண்ணியிருக்காரு. ஏன்னா ரொம்பவும் அட்டாக் பண்ண முடியாது, ரொம்பவும் எல்லாரும் தூக்கி வெளில வைக்க முடியாது. அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல ஆக்சுவலா ஸ்டோக்ஸ் இருக்காரு டு பி வெரி ஆனஸ்ட். ஏன்னா லீட் இப்பவே 440 ரன்ஸ் அடிச்சிட்டாங்க இந்தியா. அண்ட் ஜெய்ஸ்வால் ஆல்ரெடி செட் பிளேயர். அந்த பக்கம் சர்ஃப்ராஸ் கான் ஸ்பின் நல்லா விளையாடுவாரு. ஏன்னா என்னதான் டைட் ஃபீல்டா இருந்தாலும் கரெக்டா எங்க கேப் இருக்கோ சூப்பரா தூக்கி அடிச்சு 4 அடிக்கிறாரு ஆக்சுவலா சர்ஃப்ராஸ் கான். ஸோ பெர்ஃபெக்டா வந்து அமைஞ்சிருக்கு இந்த பார்ட்னர்ஷிப். 57 ரன்ஸ். ஐ திங்க் செகண்ட் செஷன்ல இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவா ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இந்தியா வில் பி அட்லீஸ்ட் செட்டிங் a டார்கெட் ஆஃப் 600. ஏன்னா இந்த இங்கிலாந்து வந்து பேஸ் பால்டர் அப்ரோச்ல வந்து டிராக்லாம் விளையாட மாட்டாங்க, வின் பண்ணணும் தான் பார்ப்பாங்க. ஸோ அதனால நம்ம பயப்படுறோமா இல்லையான்றதுலாம் செகண்டரி. பட் 600 போது என்னதான் பேஸ் பால் அப்ரோச்சா இருந்தாலும் பாத்தீங்கன்னா வே டூ ஹர்ட்ல. இது வரைக்கும் ஹிஸ்டரி ஆஃப் கிரிக்கெட்லயே அது நடந்தது இல்லை 600லாம் சேஸ் பண்ணி. ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன இந்தியா செட் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் இன்னொரு நல்ல ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரவிச்சந்திரன் அஸ்வின் இஸ் பேக். எஸ், அது செம மேட்ருங்க. அதாவது ரவிச்சந்திரன் அஸ்வின் எமர்ஜென்சின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நேத்து கிளம்பிட்டாரு. ஸோ நேத்து நைட்டே கிளம்பிட்டாரு. ஸோ அப்பவே இந்தியாவுக்கு ரொம்ப ப்ரெஷர். என்னடா அது, அஸ்வின் இம்பார்ட்டன்ட் போலர் ஆச்சு. அண்ட் அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா லைக் பென் டக்கெட் நாட் அவுட்ல இருந்தாரு. பட் நேத்து வித்தவுட் அஸ்வின் ஒரு ரீஜெனரேட்டட் இந்தியா சூப்பரா போலிங் போட்டு இங்கிலாந்து சீக்கிரமா ஆல் அவுட் பண்ணோம். பிளஸ் பேட்டிங்கும் சூப்பரா விளாடணும். இப்போ அஸ்வின் உள்ள வராரு அப்படின்னும் போது இன்னுமே ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். நம்ம 4th இன்னிங்ஸ் போலிங் போடும் போது கையில 5 போலர். அண்ட் அஸ்வினோட எஃபெக்டிவ்னஸ் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அண்ட் இட்ஸ் கோயிங் டு பி சூப்பர்ப் அப்கமிங் ஹவர்ஸ் ஃபார் இந்தியா. அதெல்லாம் சொல்ல முடியும். அண்ட் அஸ்வின் எப்படி உள்ள வந்தாருன்னு கேட்டீங்கன்னா, ரூல்ஸ் படி ஆக்சுவலா இந்த மாதிரி எமர்ஜென்சி பிளேயர் வெளியில போயிட்டு திருப்பி வரலாம். அதுக்கு எந்த டைம் லிமிட்டும் இல்லை. இவ்வளவு நேரம் நீ இருந்துட்ட, இவ்வளவு நேரம் கழிச்சு தான் நீ போலிங் பண்ணுற டைம் லிமிட்லாம் எதுவும் கிடையாது. இதுதான் ஆக்சுவல் ரூல்ஸ். ஸோ அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஐ திங்க் அஸ்வினோட பர்சனல் இஷ்யூஸ் எல்லாம் கொஞ்சம் ரிசால்வ் ஆயிருக்கும், அதனாலதான் அவர் வந்திருக்காரு. ஸோ நம்ம ப்ரே பண்ணது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருக்கு. ஸோ செகண்ட் செஷன் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது, அது மட்டும் டேம் ஷோர். உங்களோட கருத்துக்களை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் செஷன் வீடியோ முடிஞ்சோடனே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.